அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கலெக்டர் அலுவலக வாயில்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆட்சியரக வாயில் மூடப்பட்டதால் போலீசார் வழக்கறிஞர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியையும் அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார், என்ன நடந்தது? கள நிலவரம் என்ன? வடமதுரை பகுதியைச் சேர்ந்தவர் வரதராஜன். வழக்கறிஞரான இவர் திண்டுக்கல் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் உறுப்பினராக உள்ளார். இவர் மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடமதுரை காவல் நிலையத்தில் புகாரின் பேரில் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சித்திக் வழக்கு பதிவு செய்துள்ளார். மேலும் இந்த வழக்கானது பொய் வழக்கு என்றும் காவல்துறை அதிகாரி வழக்கறிஞரிடம் பணம் கேட்டு தராததால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறி இன்று 100க்கும் மேற்பட்ட திண்டுக்கல் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு தற்பொழுது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதன் காரணமாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் கதவானது பூட்டப்பட்டதோடு போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் மீது போடப்பட்ட வழக்கினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், அதே போல வழக்கு பதிவு செய்த சார்பு ஆய்வாளர் சித்திக் அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஹாசினி. விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.